இதை வச்சுட்டு இவங்க என்ன திரும்ப பண்ணுறாங்க, இன்னொரு கன்ஃபியூஷனு. இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்றைக்கி சவுதி அரேபியா இருக்கட்டும், மற்ற மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இஸ்லாமிய சட்டங்களை நம்முடைய நாடுகளில் பயன்படுத்துவோம் அப்படின்னா இவங்க கேட்குறான். சரி, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலாங்கிறதுல எந்த இஸ்லாமு? 20 ரக்காத் இஸ்லாமா, 8 ரக்காத் இஸ்லாமா, ஆற்ற இஸ்லாமா, நீட்டுற இஸ்லாமா? புரியுதா? பிறை பார்க்குற இஸ்லாமா, கணக்கு வைக்கிற இஸ்லாமா? அதை சொல்லிவிட என்னங்கிறான், தப்பிச்சு போயிடுறான், கேலி பண்ணிவிட்டு போயிடுறான். உங்களுக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லைங்க, நீங்கள்லாம் ஒன்றுபட்டு வாங்க, அதுக்கப்புறம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் ஜனநாயகத்தில் இருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் அங்கேயும் இருக்குது, புரியுதா இல்லையா? சிஏ சட்டம் கொண்டு வந்தவொன்னே சரின்னு சொன்ன கூட்டமும் இருக்குது, வேணான்னு சொல்ல கூட்டம் இருக்குல்ல. இப்போ ஹாட் டாபிக் என்ன, மும்மொழி கொள்கை. தமிழ் ஹிந்தி படிக்கணுமா வேணாமா? இவங்க எல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களா இல்லையா? 2 பேரும் சட்டசபைக்குள்ளே தானே இருக்காங்க. நான் இந்த சட்டசபையை புறக்கணின்னு யாராவது சொல்கிறாங்களா? அங்கே தானே போகிறாங்க, பதவி அங்கே தானே ஏற்கிறாங்க. அப்போ உங்களால் முடியும் போது நாங்களும் மாற்று கருத்து இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே மசாயிலில் சுதந்திரம் கொடுத்துருவோம். குரானில் ஒருமித்த கருத்து இருக்கிறது உலமாக்கள் மத்தியில் அதிகமாக, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது அதிகமாக. ஒருமித்த கருத்து தான் ஜாஸ்தி. எல்லா ஜமாத்துக்கும் வட்டி ஹராமு, எல்லா ஜமாத்துக்கும் பன்னிக்கறி ஹராமு, ஹராம் தானே? எல்லா ஜமாத்துக்கும் கொலை ஹராமு, எல்லா ஜமாத்துக்கும் பொய் பேசுகிறது ஹராமு. காமன் விஷயம் மட்டும் பண்ணிட்டு போகலாமே. நீங்களும் எழுதி கொடுங்க, நாங்களும் எழுதி கொடுக்குறோம், எல்லா ஜமாத்தும் சேர்ந்து இந்த இஸ்லாம் ஒன்று இருக்கட்டும். எங்கள் இஸ்லாம் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வச்சு பார்த்துக்குறோம், எங்கள் மஸ்ஜிதில் நாங்கள் 8 தொழுகிறோம், உங்கள் மஸ்ஜிதில் நீங்கள் 20 தொழுவுங்க, இப்படி சொல்லலாம்ல. இங்கே இருக்கக்கூடிய வஹாபி பிரச்சாரங்கள், நான் பிரச்சாரத்தை தொடங்கும்போது இதை கிண்டல் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, இவங்க என்ன தெரியுமா, இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவாங்க, இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். அடே பாவிகளா, தான் சொல்கிறேன், அட பாவிகளை, மனசாட்சி இல்லையா அவங்களுக்கெல்லாம்? பார்க்குறீங்களா, எந்த அமெரிக்க பார்லிமெண்ட்டில் ஒருமித்த கருத்து இருக்கா? இப்போ எம்பிஸ் ஒரு 10 பேர் மேலே, ஒரு 10 அமைச்சர்கள் மேலே நாடாளுமன்றத்தில் ஒரு புகார் கொடுத்து அவங்க மேலே இன்னைக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு. நேற்று புரியுதா? அரசு ஆவணங்களை வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் சேட் பண்ணிட்டாங்க. 18 முக்கியமான ஆட்கள் ஒரு சோசியல் மீடியா குரூப்பு உருவாக்கி அந்த குரூப்பில் இவங்க மட்டும்தான் பேசிக்கிறாங்க. இதில் கூத்து என்னன்னா, ஒருத்தன் இன்னொருத்தனை ஆட் பண்ணி விட்டான், அந்த அமைச்சரில் ஒருத்தன். அவன் யாருன்னா, அவன் மீடியாக்காரன், புரியுதா? அவன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான். இவங்களுக்கு தெரியாது, அது 18 பேர் கொண்ட குழுவில் 19வது இன்னொரு ஆள் இருக்கிறான். எல்லாம் இவங்க வண்டவாளத்தில் வெளியே கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணுறான். சரியா? அதில் இவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்னா, மனித உயிர்களுக்கு ஒரு விலை இல்லை, கிண்டலாக பேசுகிறாங்க. யூரோப்பை கலாய்க்கிறாங்க, உக்ரைனை கலாய்க்கிறாங்க, இஸ்ரேலை கலாய்க்கிறாங்க, பயங்கரமாக இது பண்ணிக்கிறாங்க. யமனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. 11 மணிக்கு சொல்கிறாங்க, பிளான்லாம் ரெடி பண்ணியாச்சு, யமனை இங்கே அடிக்க போகிறோம், இந்தந்த ஆயுதம் போக போகுது எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழித்து யமனை அட்டாக் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது? 3 மணி நேரத்துக்கு முன்னாடி யமனுக்கு மெசேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல என்னென்ன இருக்கோ சேஃப்டி பண்ணிக்கும்ல. இவனுக்கு இங்கே தான் டார்கெட் வைக்க போகிறாங்கன்ட்டு 3 மணி நேரம் போதும்ல இவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். ஆனாலும் இவங்க சேர்ந்து செயல்படுறாங்களா இல்லையா? இத்தனைக்கு இவங்க உலக லாபங்களுக்காக சேர்ந்து செயல்படுறாங்க, நம்ம மறுமைக்காக சேர்ந்து செயல்பட முடியாதா? இஸ்லாம் கொண்டு வர முடியும் இஸ்லாமிய நாடுகளில், புரியுதா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, 8ஆ 20ஆ, ஜக்காத்து ஒரு வருஷமா பல வருஷமா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஓனர் யாருங்க பாஸ்? நீங்கள் தான், புரியுதுங்களா? உம்மத் அன்றைக்கே மூடி வச்சிருச்சு சப்ஜெக்டு. தொழுகை 4 முறைப்படி தொழுதாலும் கூடும், தொழுகை திடலில் தொழுதாலும் கூடும், பள்ளிவாசலில் தொழுதாலும் கூடும், புரியுதா? இன்றைக்கி திடல் தொழுகையே நடத்தாகணுன்றால் யூபியில் போய் நடத்துங்க. யூபியில் ரோட்டில் நின்று தொழுதா ஜெயிலில் போட்டுருவோம். யோகி சொல்கிறாரு, யூபியில் இனிமேல் ரோட்டில் யாரும் தொழுகை நடத்த முடியாது,
இன்னும் கொஞ்ச நாளில் பள்ளிவாசலில் யாரும் தொழுகை நடத்த முடியாதுங்க.